கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of our God. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான பாகத்தை குறித்து பார்க்க போறோம். We're going to see an important topic today. ஒரு கர்த்தருடைய நாமத்தை டீகோட் பண்ணி நம்ம பார்க்க போறோம். We're going to decode the names of God. கர்த்தருடைய நாமம் பல நாமங்கள் உண்டு. And God has many different names. அந்த ஒவ்வொரு பெயர்களும் எபிரேய பெயர்கள் தான். And every name is a Hebrew name. அந்த எபிரேய வார்த்தை, அந்த எபிரேய பெயர்களை and that with the Hebrew names, அத நம்ம டீகோட் பண்ணி நம்ம பார்க்க போறோம். We're going to decode the Hebrew names. இந்த டீகோடிங் பண்ணும்போது when we decode this, இத நீங்க ஒரு காரியத்தை உங்க மனசுல வைக்கணும். one thing you have to be you have to be in one thought. அதாவது நீங்க டீகோட் பண்ணும்போது that means when you decode, எந்த ஒரு டாக்டரின் பாயிண்டையும் உள்ள கொண்டு வர கூடாது. do not get any doctrines in it. அதனால இது பண்ணும்போது, இந்த டீகோடிங் நம்ம செஷன் எடுக்கும்போது, so when we decode, கர்த்தருடைய கிருபை நமக்கு வேணும். we need the grace of God. கர்த்தருடைய நாமத்தினால டீகோட் பண்ணுவோம். we will decode this in the name of God. அதுல இருக்கிற ரகசியங்களை நம்ம பார்க்க போறோம். and we're going to see the secrets in it. இது வெறும் ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் தான். this is only the first part. இன்னும் நிறைய காரியங்கள் கர்த்தருடைய நாமத்துல இருக்குது. and there are many more things in the name of Lord. நம்ம போன தடவை 12 tribes பத்தி பார்த்தோம். and last time we had seen about 12 tribes. இந்த 12 tribes நம்ம டீகோட் பண்ணனும். we decoded this 12 tribes. ஆனா அது வெறும் ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் தான். but that was only the first part. இன்னும் ஒவ்வொரு கோத்திரமா நம்ம டீகோட் பண்ணும்போது, but when we decode it according to each tribe, ஒவ்வொரு கோத்திரத்திலயும் अनेक காரியங்கள் இருக்குது. there are many things in every tribe. அதனால இது வெறும் ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் தான். so this is only the first part. சோ கர்த்தருடைய நாமத்தை நம்ம தியானிக்கிறதுக்கு முன்பதாக, so before we start meditating the name of the Lord, நம்ம ஜெபிப்போம். we will pray. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. God will bless us. நாம் ஜெபிக்கலாம். let's pray. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. praise be to you, Lord. வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, our Elohim God who created the heaven and earth, எங்கள் எல் ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. our El Shaddai God, we praise you. யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். we pray in the name of Yehoshua Messiah. இந்த நேரத்துல நாங்க கர்த்தருடைய நாமத்தை தியானிக்க போகிறோம் அப்பா. Lord, we're going to meditate your name, Lord. நீர் எங்களுக்கு வெளிப்பாடுகளை தாரும். you give us the revelation. நாங்க டீகோடிங்ல பாக்கும்போது, when we decode it, அந்த பெயருக்குள்ள இருக்க ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். Lord, reveal the secrets in the name. கர்த்தாவே நீர் எங்களை ஆசீர்வதித்தாரும் அப்பா. Lord, bless us, Lord. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். we humble ourselves into your hand. யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. we ask this prayer in Yehoshua Messiah's name, Lord. ஆமென். amen. நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். let's read a word. யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். the book of Exodus chapter 6 second verse. and God spake unto Moses and said unto him, I am Jehovah. இங்க கர்த்தர் மோசேஸ் தன்னுடைய பெயரை வெளிப்படுத்துகிறார். now God is revealing his name to Moses. அவர் தன்னுடைய பெயரை வெளிப்படுத்தும்போது, and when he reveals the name, அவர் என்ன பெயரை சொன்னார்? what did he say? அவர் ஜெகோவா அப்படிங்கிற வார்த்தையை அவர் உச்சரிக்கிறார். he said Jehovah. இப்போ மோசேஸ் கர்த்தர் பேசினது, and when God spoke to Moses, அவர் தன்னுடைய பெயரை எப்படி வெளிப்படுத்துறார் பாருங்க. see how he reveals his name. அத யெகோவான்னு சொல்லி வெளிப்படுத்துறார். he reveals is as Jehovah. இப்போ இது இங்கிலீஷ்ல நம்ம ஜெகோவான்னு சொல்லி சொல்றோம். now in English we say as Jehovah. ஆனா இப்போ அதாவது நம்ம இந்தியன் லாங்குவேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா, but if you check in other Indian languages, அத யெகோவா அப்படினு சொல்லி உச்சரிக்கிறோம். we pronounce it as Jehovah. நிறைய பேர் யெகோவான்னு சொல்லி உச்சரிக்கிறாங்க. there are many who say Jehovah. ஒரு சிலவங்க என்ன சொல்றாங்க அப்படினா, and what others say, யெகோவாங்கற உச்சரிப்பு தப்பு. they say Jehovah pronunciation is wrong. அத யாவே அப்படினு சொல்லி உச்சரிக்கணும் சொல்வாங்க. they say Yahweh is the right pronunciation. இன்னொரு சிலவங்க என்ன சொல்வாங்க அப்படினா, there are some more who say that யாவே pronunciation தப்பு. they say that Yahweh is wrong. அத யாவா அப்படினு சொல்லி உச்சரிக்கணும்னு சொல்வாங்க. it has to be said Yahweh. இப்படி பல உச்சரிப்புகளை உச்சரிச்சிட்டு இருக்காங்க. there are many such pronunciations. இன்னும் ஒரு சிலவங்க யாஹாவான்னு சொல்லி உச்சரிப்பாங்க. and there are many more people who say Yahweh.
இன்னும் ஒரு சிலவங்க யாஹாவான்னு சொல்லுவாங்க. And there are many who say Yahava. இன்னும் ஒரு சிலவங்க யாஹாவாஹான்னு சொல்லுவாங்க. And there are others who say Yahavaha. இப்படி பல உச்சரிப்புகள் இருக்குது. There are many different pronunciations. இன்னும் யூதர்கள் மத்தியிலே அந்த உச்சரிப்பு அவங்களுக்கு சரியா தெரியாது. Still now Jews also they do not know the right pronunciation. அவங்க மத்தியிலே நிறைய உச்சரிப்புகள் இருக்குது. They also have different pronunciations. ஒரு சிலவங்க யெஹ்வான்னு சொல்லி உச்சரிப்பாங்க. Some say Yahwa. இன்னொரு சிலவங்க யாஹுவான்னு சொல்லி உச்சரிப்பாங்க. Some say Yahuwah. இப்படி பல உச்சரிப்புகள் அவங்க மத்தியிலே இருக்குது. So there are many different pronunciation among them. ஆனா நம்ம இன்னைக்கு புதுசா ஒரு உச்சரிப்பு உச்சரிக்க போறது இல்ல. We are not going to see a new pronunciation. நம்ம அந்த எல்லா உச்சரிப்புக்குள்ள டீகோடிங் தான் நம்ம பார்க்க போறோம். We going to decode every word. எப்பவுமே டீகோட் பண்ணும்போது whenever we decode அதுல உச்சரிப்பு முக்கியம் இல்ல. The pronunciation is not important. அந்த எழுத்து தான் முக்கியம். The alphabets are important. இப்போ இந்த ஜெகோவாங்கற பேருக்கு now the word Jehovah அதுல 4 எழுத்துக்கள் உண்டு. It consists of 4 alphabets. அதுல முதல் எழுத்து வந்து யாத். First alphabet is Yad. அதுக்கு பிறகு ஹே. The second one is He. அப்புறம் வாவ் பிறகு ஹே. And Vav and He. இந்த 4 எழுத்து சேரும்போது now with these 4 alphabets அததான் நம்ம யாவேன்னு சொல்றோம். together we call it as Yahweh. அததான் யாவான்னு சொல்றாங்க. It's called as Yahweh. அததான் யெகோவான்னு சொல்றாங்க. The same is called as Jehovah. அததான் ஜெகோவான்னு சொல்றாங்க. And the same called as Jehovah. சோ இந்த எல்லா உச்சரிப்புகளுக்கும் so for all these pronunciations 4 எழுத்து தான் உண்டு. there are only 4 alphabets. இந்த யாத் ஹே வாவ் இந்த 4 எழுத்து மட்டும் தான். The Yad He Vav He only 4 alphabets. ஹீப்ரூல ஒரு விசேஷமான காரியம் இருக்குது. There's a beautiful thing in Hebrew. ஒவ்வொரு எழுத்துக்கும் மீனிங் இருக்குது. There is a meaning for each and every alphabet. இப்போ நீங்க யாத்ன்னு எடுத்துட்டீங்கன்னா now if you take Yad, யாத் அப்படினா கைன்னு சொல்லி அர்த்தம். Yad means hand. யாத்னா என்னது? கை. Yad means hand. ஹே அப்படினா He means பாருன்னு சொல்லி அர்த்தம். behold. To see. பாருன்னு சொல்லி அர்த்தம். To see. அடுத்தது வாவ்னு சொன்னா and the next word Vav அதுக்கு ஆணி அப்படினு சொல்லி அர்த்தம். that means a nail. அடுத்தது ஹே இருக்கு திரும்ப. again there's a He. ஹே அப்படினா திரும்ப பாருன்னு சொல்லி அர்த்தம். that also means to see. சோ இந்த 4 எழுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குது. so there is meaning to this all 4 alphabets. இந்த எல்லா எழுத்தையும் பாருங்க, நான் முதல்ல டீகோட் பண்ணும்போது ஒரு காரியம் ஞாபகத்துல வச்சுடுங்க. see whenever we decode you keep one thing in mind. நீங்க ஒரு வார்த்தையை நீங்க எடுக்குறீங்க. you take a word. அந்த அந்த வார்த்தையை நீங்க ஆல்பபெட்ல ஸ்ப்ளிட் பண்றீங்க. you split that word into alphabets. அதுக்கு பிறகு அதுக்கு நீங்க மீனிங் கொடுக்கறீங்க. then you give a meaning to it. மீனிங் கொடுத்த பிறகு அதனுடைய சென்டென்ஸ் மேக் பண்றீங்க. then you make a sentence of it. இதுதான் டீகோடிங். this is what is called as decoding. இதே மாதிரி நிறைய டீகோடிங் நீங்க பார்க்க முடியும். there are many decodings like this. இங்க நம்ம இந்த 4 எழுத்துக்கும் பாருங்க, இதுதான் வார்த்தை. see this is the word. ஜெகோவாங்கிறது அவருடைய பெயர். Jehovah is his name. அந்த பெயருக்குள்ள 4 எழுத்து இருக்கு, ஆல்பபெட் இருக்குது. there are 4 alphabets in that name. அந்த ஒவ்வொரு ஆல்பபெட்டுக்கும் நான் மீனிங் கொடுத்திருக்கிறேன். and there is meaning for each and every alphabet. இப்போ இந்த மீனிங் எல்லாமே ஒரு சென்டென்ஸா நான் ஃப்ரேம் பண்ண போறேன். now these meaning are going to be a sentence. இப்போ இதுல யாத்னா என்னது? கை. now what do you mean by yad? it means hand. ஹேனா பாரு. he means to see. so யாத்னா கை, ஹேனா பார். so yad means hand and he means to see. அப்ப யாத் என்ன அர்த்தம்? so what do you mean by yad he? கையை பார் அப்படினு சொல்லி அர்த்தம். it means that to see hand. அது behold the hand அப்படினு சொல்லி அர்த்தம். it means behold the hand. so என்னத்த பார்க்கணும்? so what do we need to see? நாம கையை பார்க்கணும். we need to see the hand. அடுத்தது வாவ். next is vav. வாவ் அப்படினா ஆணி. vav means nail. அடுத்தது ஹே அப்படினா பாரு. and again he means to see. so வாவ் ஹே அப்படினு சொன்னா so if you say vav he அதுக்கு அர்த்தம் ஆணியை பாரு அப்படினு சொல்லி அர்த்தம். that means behold the nail. so யாத் ஹே வாவ் ஹே அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படினா so what is the meaning for yad he vav he? கையை பார், ஆணியை பார் அப்படினு சொல்லி அர்த்தம்.
behold the hand, behold the nail. That's the meaning So of it. யெகோவாங்கிற பேருக்குள்ள So in Jehovah's name, ஒரு தீர்க்க தரிசனம் அடங்கி இருக்குது. there is a prophecy. என்ன தீர்க்க தரிசனம்? What is the prophecy? என் கையில ஒரு நாள் ஆணி அடிக்கப்படும். My hand will be nailed one day. அத நீங்க பார்ப்பீங்க அப்படினு சொல்லி கர்த்தர் சொல்றார். And you will see it one day. That's what Lord says. மோசேஸ் தன்னுடைய பெயரை வெளிப்படுத்தும்போது When God revealed his name to Moses, அவர் மோசேஸ் என்ன சொல்றார்? what did he say to Moses? யெகோவாங்கிற உச்சரிப்போட விட்டுறார். He just leaves him with the word Jehovah. ஆனா உள்ள இருக்கிற ரகசியம் என்ன? But what is the secret in it? அந்த யெகோவாங்கிற பெயருக்குள்ள இருக்கிற ரகசியம் என்ன? So what is the secret in the name of Jehovah? கையை பார், ஆணியை பார். Behold the hand, behold the nail. So ஒரு நாள் என் கையில ஆணி அடிக்கப்படும். So there will be one day my hand will be nailed. அப்ப நீங்க அத பார்ப்பீங்க அப்படினு சொல்லி சொல்றார். And you will behold it. இந்த தீர்க்க தரிசனம் யெகோவாங்கிற பெயருக்குள்ள இருக்குது. This is a prophecy in Jehovah's name. So கர்த்தருடைய பெயர்ல தீர்க்க தரிசனம் அடங்கி இருக்குது. So there is a prophecy in God's name. அந்த தீர்க்க தரிசனம் யாருக்குள்ள நிறைவேறுது? And where does it fulfill? பாருங்க யோவான் 19ஆம் அதிகாரம் அதுல 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, Let's read the book of John 20th chapter verse 27. சோ அந்த வசனத்தை நாம் வாசிக்கும்போது When we read this word, அங்க தோமாட்ட தன்னை வெளிப்படுத்தி காமிக்கிறார். he reveals himself to Thomas. பாருங்க இப்ப நம்ம வாசிக்கிற அந்த வசனத்தை. Let's read that word. Then said he to Thomas, reach hither thy finger and behold my hands. போதும். பாருங்க பைபிள் சொல்லுது. See, the word of Bible says, தோமாட்ட சொன்னா உன் கையை உன் விரலை நீட்டி. God said to Thomas, you reach hither. உன்னுடைய விரலை நீட்டு. You reach hither your finger. என் கரங்களை பார் அப்படினு சொல்லி சொன்னார். And look, behold my hands. So பாருங்க behold the hand அப்படின அர்த்தம் என்னது? So what do you mean by behold the hand? யாத் ஹே அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தை. Yad he is that word. இந்த ரெண்டு வார்த்தை சேரும்போது Now when these two alphabets are joined together, அத behold the hand அப்படினு சொல்லி அர்த்தம். so it means behold the hand. இங்க யெகோஷுவா என்ன சொல்றார்? What does Yehoshua say? என் கரங்களை பார். Behold my hand. So கரங்களை பார் அப்படினு சொல்லும்போது When we say behold my hand, அவர் கையை மறைச்சு வச்சிருப்பாரா? did he hide his hand behind? அவர் ரெண்டு கையும் ஓபன் பண்ணி காமிக்கிறார். He opened both of his arms. ரெண்டு கையும் காமிக்கும்போது when he showed both the arms, அங்க தீர்க்க தரிசனம் நிறைவேறி போச்சு. the prophecy was fulfilled. அங்க அந்த ஆணினால் ஏற்படுத்தப்பட்ட காயத்தை காமிக்கிறார். So he showed the wound of nail. பாருங்க இந்த ஆணினால் ஏற்படுத்தப்பட்ட அந்த காயம். He showed the wound of nail. பாருங்க அந்த காயத்தை வெளிப்படுத்தி காமிக்கும்போது when he revealed that, அங்க தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. the prophecy is fulfilled. So யெகோவாங்கிற பெயருக்குள்ள ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு. So there is a prophecy in Jehovah. அந்த தீர்க்க தரிசனம் யாருக்குள்ள நிறைவேறுது? And where does it fulfill? யெகோஷுவாக்குள்ள நிறைவேறுது. It fulfills in Yehoshua. பாருங்க யெகோஷுவான்னு நான் சொன்னேன் அப்படினா, see, when I say Yehoshua, அது ஹீப்ரு பேரு. that's a Hebrew name. நம்ம இங்கிலீஷ்ல ஜீசஸ் சொல்லி சொல்றோம். In English we say Jesus. ஆனா ஹீப்ருல வந்து அது யெகோஷுவா. But in Hebrew we call it as Yehoshua. நிறைய பேர் அந்த ஸ்டடி இல்லாம அவங்க பல பெயர்களை உச்சரிக்கிறாங்க. There are many who take different names without the study. ஒரு சிலவங்க யெஷுவான்னு சொல்லி சொல்வாங்க. Some say Yeshua. ஒரு சிலவங்க யாஷுவான்னு சொல்லி சொல்வாங்க. Some say Yashua. இது அந்த ஸ்டடி இல்லாம அந்த காரியத்தை அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. They say it because they don't have the proper study to. ஒரு ப்ராப்பர் அந்த கர்த்தருடைய நாமத்தை சரியா ஸ்டடி பண்ணோம் அப்படினா, if you properly study the name of the Lord, அவருடைய நாமத்தை பற்றி தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும். you can be clarified from his name. யெகோஷுவாங்கிற பெயரை குறிச்சான ரகசியங்களை நீங்க அறிந்து கொள்ள முடியும். You can understand the secrets of the name in the name of Yehoshua. So யெகோவாங்கிற பெயருக்குள்ள, so in the name of Jehovah, ஒரு தீர்க்கதரிசனம் இருக்குது. there is a prophecy. அந்த தீர்க்கதரிசனம் யாருக்குள்ள நிறைவேறுச்சு? Where does it fulfill? அது யெகோஷுவாக்குள்ள நிறைவேறுது. That prophecy is fulfilled in Yehoshua. இதுதான் யெகோவா தேவனுடைய பெயர். This is the name of Jehovah. So யெகோவா பெயருக்குள்ள இவ்வளவு பெரிய ரகசியம் இருக்குது. See, there's such a secret in Jehovah's name. இப்போ நிறைய பேர் நம்ம வந்து கர்த்தருடைய நாமத்து மேல ரசிகரா இருக்கிறோம் நம்ம. And there are many who are fans of the name of Lord. So நம்ம அந்த பெயர்ல ரசிகரா இருந்தோம் அப்படினா, if we are the fans, அப்போ அந்த நாமத்துல இருக்க மர்மங்களை நம்ம வெளி கொண்டு வரணும். we have to reveal the secrets in it. அவருடைய நாமத்தை பற்றி அறிகிற அறிவுல நம்ம வளரணும். We have to increase in
learning his name. இப்ப நம்ம யெகோவா தேவனை பற்றி பார்க்கிறோம். Now we see about Jehovah. இதுல பல உச்சரிப்புகள் இருக்குது. There are many pronunciations. ஆனா எது சரியான உச்சரிப்பு யாருக்கும் தெரியாது. But nobody knows the right pronunciation. ஆனால் But இந்த ரெண்டு எழுத்து முதல் ரெண்டு எழுத்த மாத்திரம் if only these two alphabets, இந்த யாதும் ஹேயும் நீங்க இணைச்சீங்கன்னா if you join Yad and He, இந்த ரெண்டையும் சேர்க்கும்போது யான்னு சொல்லுவாங்க. when we join these two alphabets they say Ya. இந்த யாங்கிற உச்சரிப்பு எல்லாருமே உச்சரிக்கிறோம். This Ya is commonly said. எப்படி சொல்றோம் நம்ம? How do we say? ஹல்லேலூயா. We say hallelujah. இந்த ஹல்லேலூயாங்கிற வார்த்தை The word hallelujah, இது இன்டர்நேஷனல் வார்த்தையா மாறி போச்சு. it's an international word. அது ஹீப்ரு வேர்ட். It's a Hebrew word. ஆனா அது இன்டர்நேஷனல் வேர்டா மாறிட்டு. But it became an international word. கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும், from the east to the west, சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும், from the rising of the sun to the setting of the sun, இந்த பெயர் ஹல்லேலூயாங்கிற வார்த்தை வந்து எல்லார் வாயிலும் இருக்குது. the word hallelujah is in every human being's mouth. ஹல்லேலூயா அர்த்தம் என்ன? What do you mean by hallelujah? யாவை ஸ்தோத்திரியுங்கள். Praise be to Yah. So யா யாரு? Who is Yah? யா வந்து யெகோவா தேவனுடைய சுருக்கமான பெயர். Yah is a short name for Jehovah. So முழு பெயரை எப்படி உச்சரிக்கணும் யாருக்கும் தெரியாது. Nobody knows to say the full name. ஆனா சுருக்கமான பெயர் எல்லாருக்கும் தெரியும். But everyone knows the short name. So இந்த ரெண்டு எழுத்தை மாத்திரம் நீங்க எடுத்தீங்கன்னா, if you take the first two alphabets, அத யான்னு சொல்லுவாங்க. we say that it's Yah. அதே மாதிரி same way, இந்த மூணு எழுத்தை நீங்க சேர்த்தீங்கன்னா, if you join three alphabets, யாத் ஹே வாவ், இந்த மூணு எழுத்தை சேர்த்தீங்கன்னா, if you join these three alphabets, அத யாஹூ அப்படினு சொல்லுவாங்க. we say Yahoo. இந்த யாஹூங்கிற பெயர் ரொம்ப முக்கியமான பெயர். This Yahoo is an important name. இது ஷார்ட் நேம் தான். This is also a short name. இது வந்து நிறைய பேருடைய பெயர்களை பாத்தீங்கன்னா அதுல அந்த பெயரை நீங்க பார்க்க முடியும். If you check some names, you can see this name in it. இப்ப நம்ம எலியான்னு சொல்றோம். Now we say Elia. அத ஆங்கிலத்துல நம்ம எலைஜான்னு சொல்லுவோம். In English we call him as Elijah. எலைஜாங்கிற வார்த்தை தான் ஆங்கிலத்துல நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. So we say that is Elijah in English. So எலைஜாங்கிற வார்த்தையை நம்ம ஆங்கிலத்துல சொல்றோம். When we say Elijah in English. ஆனா நம்ம இந்தியன் லாங்குவேஜ்ல என்ன சொல்றோம்? But what do we say it in Indian language? அத எலியான்னு சொல்வோம். We say Elia. அது இன்னும் நீங்க பைபிள்ல ஹீப்ரு பைபிள்ல பாத்தீங்கன்னா, if you check in the Hebrew Bible, அவர் வந்து எலியாஹூ, it is Eliyahu. அவர் எலியாஹூன்னு சொல்லி கொடுத்திருக்கோம். It's Eliyahu. யாஹூங்கிறது கடைசில இப்படி இணைக்கப்பட்டிருக்கும். The Yahu is added at the end. ஏலி அப்படினா அதுக்கு அர்த்தம் என்ன? What do you mean by Eli? ஏலி அப்படினா my god அப்படினு சொல்லி அர்த்தம். Eli means my God. என் தேவனே அப்படினு சொல்லி அர்த்தம். My God. யார் என்னுடைய தேவன்? Who is my God? யாஹூ தான் என்னுடைய தேவன். Yahu is my God. So இந்த முழு பெயருடைய உச்சரிப்பு யாருக்கும் தெரியாது. Nobody knows the full pronunciation. ஆனா அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் எல்லாத்துக்கும் தெரியும். But everyone knows the short form. ஒரு சிலவங்க யான்னு சொல்லலாம். Some may say Ya. அவர் யாஹூன்னு நீங்க கூப்பிடலாம். You can also call him as Yahu. So யாஹூ அப்படி சொல்லி நீங்க கூப்பிடலாம். Yahu is a pronunciation we can say. So அதுக்காக நீங்க எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லுங்க. Whatever you're saying, you keep saying that. ஆனா சுருக்கமான பெயர் என்னது? But what is a short name? யா அல்லது யாஹூ. Ya or Yahu. Full name உடைய உச்சரிப்பு யாருக்கும் தெரியாது. Nobody knows the full pronunciation. அதனால நான் பொதுவா கர்த்தரை துதிக்கும்போது, whenever I praise God, நான் யாஹூன்னு சொல்லி துதிப்பேன். I praise him saying Yahu. ஏன்னா அதுதான் அந்த மூணு எழுத்தை கவர் பண்ணுது. That's the one which covers these three alphabets. அல்லது நான் துதிக்கும்போது நான் என்ன சொல்வேன் அப்படினா, and more if I start praising, what I do, யாதே வாஹே நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவேன். I say the praise be to Yad He Vav He. அந்த எழுத்துக்களை சொல்லி நான் துதிப்பேன். I say the alphabets and I praise him. So இப்படி தான் கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொண்டுட்டு இருக்கேன். Same, this is the way I praise my God. So அதாவது கர்த்தருடைய நாமம் யெகோவாங்கிற பேருக்குள்ள, so in the name Jehovah, இவ்வளவு காரியங்கள் கர்த்தருடைய பேருக்குள்ள இருக்கு. there are so many things hidden in it. சிந்திச்சு பாருங்க. Just a thing. நம்ம தேவனுக்கு எத்தனை பெயர்கள் இருக்குது? How many names does our God have? ஒவ்வொரு பெயருக்குள்ளேயும் நீங்க இப்படி உடைச்சு பாத்தீங்கன்னா, if you break up each and every name, அதுல நீங்க ரகசியங்களை பார்க்க முடியும். you can see secrets in it. நான் பொதுவா எப்பவுமே நான் சொல்வது உண்டு, I always say ஒவ்வொரு ஹீப்ரு வார்த்தையும், every Hebrew alphabet, அது ஒரு ஷெல், அது ஒரு சிப்பி. it is a shell.
நீங்க சிப்பி எங்க கிடைக்கும்? Where do we get shells? அது சமுத்திரத்துல தான் கிடைக்கும். We can find it near the sea. அத சமுத்திரத்தின் ஆழத்துல நீங்க பார்க்கலாம். It can be in the depth of the sea. அந்த ஷெல்ல நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? When you open the shell, what do you get? அதுல முத்து கிடைக்கும். We get pearl. சோ முத்து ஒரு ஷிப் ஒரு சிப்பியை நீங்க உடைக்கும் போது when you open a shell, அதுல நீங்க முத்து பார்க்க முடியும். you can see pearls in it. இன்னைக்கு நமக்கு நல்ல முத்து யாரு? Who's a good pearl? யெகோஷுவா தான் நமக்கு நல்ல முத்து. Yehoshua is a good pearl. அப்போ ஹீப்ருல ஒவ்வொரு வார்த்தையை நீங்க உடைச்சீங்கன்னா so if you break up each and every word in Hebrew, அதுல நீங்க யெகோஷுவாவுடைய பெயரை பார்க்க முடியும். you can see the name of Yehoshua in it. இப்போ நம்ம யெகோவாங்கற பெயரை now let's see the name of Yehovah. அத கொஞ்சம் இன்னும் நம்ம ஆழமா நம்ம பார்க்கலாம். Let's go deeper into it. இப்போ இதுல யாத்ஹே இந்த ரெண்டு எழுத்தை நீங்க சேர்த்தீங்கன்னா now if you join Yad-He, இந்த ரெண்டு எழுத்து சேர்க்கும்போது அதை யான் சொல்லி உச்சரிக்கிறோம். we say யா வந்து யாருடைய பெயர்? whose name is Yah? அது யெகோவா தேவனுடைய சுருக்கமான பெயர். That's a short name for Yehovah. பாருங்க வேதத்துல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். Let's read the word from the Bible. ஏசாயா 53ஆம் அதிகாரம் Isaiah 53. அதுல 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Let's read the first verse. Who has believed our reports, and to whom is the arm of the Lord revealed? சரி, இங்க வேதம் சொல்லுது, the word of God says. இப்போ இங்க கொஞ்சம் கவனம், இத டீகோடிங் கொஞ்சம் பார்க்கலாம். So let's look at the decoding here. யாங்கிறது யெகோவா தேவனுடைய சுருக்கமான பெயர். The short name of Jehovah is Yah. அதுல ரெண்டு எழுத்து இருக்கு, யாத் ஹே. There are two alphabets in it that are Yad and He. யாத்னா என்னது? What do you mean by Yad? யாத்னா கை. Yad means hand. ஹேனா என்னது? பாரு. What do you mean by He? That means to behold. So யாதே அப்படினா கையை பார். So if you say Yad He, that means behold the hand. யாருடைய கையை பார்க்கணும்? Whose hand should we look at? யெகோவா தேவனுடைய கரத்தை பார்க்கணும். We got to look at the hands of Jehovah. இங்க ஏசாயா 53ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கர்த்தர் சொல்றார். Now in Isaiah 53 the first verse God says, கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? to whom is the arm of the Lord revealed? அப்போ கர்த்தருடைய கரத்துக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது. So there is some secret in his hand. அந்த ரகசியம் என்ன? What is the secret? இந்த கரத்துக்குள்ள, in this arm, இந்த யாதேக்குள்ள, in this Yad-He, அதுக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது. there is some secret in it. அந்த ரகசியம் வெளிப்படணும். That secret has to be released. அந்த ரகசியம் என்ன? What is that secret? 5ஆம் வசனத்துல வேதம் சொல்லுது, on the 5th verse the word says, அவருடைய தழும்புகளினால் நம்ம சுகமானோம். we are healed by his wounds. சோ அவருடைய தழும்பு, so wounds, இந்த தழும்பு எப்படி உருவாச்சு? how was he wounded? அந்த தழும்பு வந்து இந்த ஆணியினால தான் உருவாச்சு. the wound was because of the nail. வாவ்னா அதுக்கு அர்த்தம் என்ன? what do you mean by vav? வாவ் அப்படினா ஆணி. vav means nail. சோ கர்த்தருடைய கரத்துல, so in the arm of the Lord, அங்க ஒரு காயம் இருக்குது. there is a wound. அந்த காயம் எப்படி உருவாச்சு? how was that wound made? அது இந்த வாவ்னால தான் உருவாச்சு. wound was made by vav. சோ இந்த காயத்தினால நம்ம சுகமானோம். so because of that wound we are healed. நமக்கு ஹீலிங் கர்த்தர் கொடுக்கிறார். God has given us healing. சோ கர்த்தருடைய கரத்துல, so in God's hand, இந்த காயத்தின் நிமித்தம் நமக்கு ஹீலிங் கிடைக்குது. we got healing because of this wound. கரெக்ட் தானே? சரிதானே சொல்றேன்? am I saying it right? இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்றதுனால ஹீலிங் நடக்குதா? it's does the healing happen because we are praying? அவருடைய தழும்புனால தான் அவங்க சுகமாறாங்க. only because of his wound they are getting healed. நீங்க அந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா அங்க சுகம் நடக்கும். if you say that word, the miracle will happen. சோ கர்த்தருடைய கரத்துல இந்த காயம் உண்டதனால நமக்கு சுகம் கிடைக்குது. God's hand was wounded and because of that wound we get healing. சோ இன்னைக்கு இந்த இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். let's read one more verse. அதே ஏசாயா 52ஆம் அதிகாரம், Isaiah 52, அதுல 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். let's read the 10th verse. and the Lord hath made bare his holy arm in the eyes of all the nation, and all the ends of the earth shall see the salvation of our God. இங்க கர்த்தர் சொல்றார், the word God says, எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பதாக, in front of all the nations eye, அவர் தம்முடைய கரத்தை வெளிப்படுத்தினார். he revealed his arm. அவர் தம்முடைய கரத்தை வெளிப்படுத்தும் போது, when he revealed his arm, அந்த ஜனங்கள்லாம் என்ன பார்த்தாங்களா? what did the people see? அவங்க ரட்சிப்பை பார்த்தார்கள். they
saw salvation. அவர் கையை வெளிப்படுத்தி காமிச்சார். He revealed his arm. அங்க ஜனங்கள் எல்லாரும் ரட்சிப்பு பார்த்தாங்க. And everybody they saw salvation. சோ இன்னைக்கு நம்மளுக்கு ரட்சிப்பு எப்படி வந்தது? So how did we get salvation? அன்னைக்கு யெகோஷுவா சிலுவையில் அடிக்கப்படலன்னா, On those days if Yehoshua was not crucified, நம்மளுக்கு இந்த ரட்சிப்பு வந்திருக்காது. we wouldn't have got salvation. அவர் அன்னைக்கு அவருடைய கரத்துல ஆணி அடிக்கப்படலன்னா, On those days if he was not nailed, அங்க இரத்த சிந்துதலே நடந்திருக்காது. the blood shedding was not been done. இரத்த சிந்துதல் இல்ல அப்படினா பாவ மன்னிப்பு இல்ல. So without blood shedding there's no remission. சோ அன்னைக்கு அவர் சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டதனால, So because he was nailed on the cross, இன்னைக்கு நமக்கு ரட்சிப்பு கிடைக்குது. today we have salvation. சோ கர்த்தருடைய கரத்துல, So in the hand of God, ஆணி அடிக்கப்பட்டதனால, because of the nail, because he was nailed, நம்மளுக்கு ரட்சிப்பு கிடைக்குது. we get salvation. சரி, இந்த இப்போ யாவாகிய தேவன் நமக்கு ரட்சிப்பு கொடுக்கிறார். Now this Yah God is giving us salvation. இந்த ரட்சிப்பு வேணும்னா ஆணி அடிக்கப்படணும். If we want the salvation, it has to be nailed. ஆணி அடிக்கப்பட்டாதான் இரத்த சிந்துதல் நடக்கும். The blood shedding will happen only if it's nailed. அந்த இரத்த சிந்துதல் உண்டாச்சுனா பாவ மன்னிப்பு உண்டாகும். So if blood shedding is there, we'll get remission. சோ இந்த வாவ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். This vow is important. இப்போ எபிரேய மொழியில சால்வேஷனுக்கு என்ன சொல்வாங்க? What do we say salvation? How do we say salvation in Hebrew? அத ஷுவா அப்படினு சொல்லுவாங்க. We say shua. லாஸ்ட்ல h வரணும். And the end we have an h. ஷுவா அப்படினா ரட்சிப்புன்னு சொல்லி அர்த்தம். Shua means salvation. நீங்க யெஷுவான்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. You might have heard Yeshua. யெஷுவா அப்படினாலும் ரட்சிப்பு தான். Yeshua means salvation. அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் ஷுவா. And the short form of Yeshua is Shua. சோ யாவாகிய தேவன் Now Yah God, நமக்கு ஷுவா கொடுக்க விரும்புறார். He wants to give us salvation. அது ஷுவா கொடுக்கணும் அப்படினா, If He wants to give salvation, அங்க என்ன எழுத்து வரணும்? what should come there? அங்க வாவ் வேணும். The vow should come there. இந்த வாவ் எப்படி உச்சரிப்பாங்க? How do we pronounce this vow? இந்த வாவ் உச்சரிக்கும் போது When we pronounce this vow, மூணு விதமா உச்சரிப்பாங்க. the three ways we can say it. ஒன்னு வந்து ஓன் சொல்லி உச்சரிப்பாங்க. One we can say it as wo, அடுத்தது ஊன் சொல்லி உச்சரிப்பாங்க. or else we can say oo, அல்லது வா அப்படினு சொல்லி உச்சரிப்பாங்க. or we can also say it as va. இந்த மூணு விதமா உச்சரிக்கக்கூடிய ஒரு காரியம். So we can pronounce it this way. நீங்க பைபிள்ல கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா, If you check in King James Version Bible, அல்லது ஸ்ட்ராங் டெஃபினிஷன் ஸ்ட்ராங் பைபிள்ல பாத்தீங்க அப்படினா, if you check the Strong Bible, ஸ்ட்ராங் டெஃபினிஷன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, if you see the Strong definition, அதுல எல்லாத்துலயுமே ஓ தான் கொடுக்கப்பட்டிருக்குது. everywhere it is o. சோ இந்த வாக்கு பதிலா அந்த இடத்துல ஓ போட்டீங்கன்னா, So instead of wow, if you put o, சோ இதுல யாருடைய பேர் வந்துட்டு, whose name is here? இதுல யெகோஷுவா அப்படிங்கிற பேர் வரும். Yehoshua is the name we get. யெகோஷுவாங்கிற பேர் யாருடைய பேரு? Whose name is it? அவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பேர் தான் யெகோஷுவா. Jesus' name is Yehoshua. பாருங்க, கர்த்தர் சொன்னார்ல, Lord said, நான் தேவனிடத்திலிருந்து வந்தேன். I came from the Lord. நான் தேவனிடத்துக்கு போகிறேன். And I'm going back to God. நான் என் பிதாவினிடத்திலிருந்து வந்தேன். I came from my father. நான் பிதாவினிடத்துக்கு திரும்புகிறேன். And I'm going back to my father. அவர் பிதாவினிடத்திலிருந்து வந்தால், He came from his father. அப்ப அவருடைய பேரும் பிதாவினுடைய பேர்ல இருந்து வரணும். And his name also should come from the name of father. சோ அவர் கர்த்தருடைய பேர் என்ன? What is the name of our Lord? யாதேவாஹே. Yadhevavhe. இது பிதாவினுடைய பெயர். This is the name of father. இதுக்குள்ள இருந்தா குமாரனுடைய பெயர் வெளிப்படுது. So from here only the son's name is also revealed. அந்த பெயர் என்னது? What is its name? யெகோஷுவா. Yehoshua. சோ யெகோஷுவாங்கிறது நம்ம தேவ இரட்சகருடைய பெயர். Yehoshua is our savior's name. சோ இனிமே நீங்க அவரை துதிக்கும் போது, Now when you praise him, நாம யெகோஷுவான்னு சொல்லி துதிப்போமே. let's praise him saying Yehoshua. நம்ம ஒருவேளை நினைக்கலாம், We may think, அப்ப இந்த ஜீசஸ் தப்பா அப்படின்னு நினைக்கலாம். we may think if is Jesus wrong? இயேசுன்னு கூட கூப்பிடுறது தப்பா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. You may think that calling Jesus is wrong. Call Yeshua. நிறைய பேர் என்ன சொல்வாங்க அப்படின்னா, There are many who tell me, வால்டர் பிரதர் வந்து ஜீசஸ் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. they say that Walter brother says that we should not call Jesus. இயேசுன்னு சொல்லக்கூடாது. We should not call Yeshu. நான் அப்படி எல்லாம் சொல்ல வரல. I am not saying that. இது எல்லாமே நம்மளா சுருக்கிக்கிட்டோம். This all we have done it. யெகோஷுவா பேரை
the name of Yehoshua. பைபிள்ல யெஷுவான்னு சொல்லி சுருக்கப்பட்டிருக்குது. In Bible it is shortened as Yeshua. இந்த யெஷுவாங்கற பேரை தான் This name Yeshua இன்னைக்கு ஹிந்தி லாங்குவேஜ்ல today in Hindi அத இயேசு அப்படினு சொல்லி சொல்வாங்க. they say it as Yeshu. அதே மாதிரி சவுத் இந்தியன் லாங்குவேஜ்ல and in South Indian language அத இயேசு அப்படினு சொல்லி சொல்வாங்க. they say Yesu. அதே மாதிரி முஸ்லிம் ஜனங்கள் same way Muslim believers அத ஈசான்னு சொல்லி சொல்வாங்க. they say Isa. சோ எப்படி சுருங்கிக்கிட்டே வருது பாருங்க. see how it is shortened. இதே மாதிரி தான் same way ஜீசஸ்ங்கற பேரும் சுருக்கப்பட்ட ஒரு பெயர். the name Jesus is also a shortened name. ஆனா ஜீசஸ்னுடைய ஒரிஜினல் பேர் என்ன? what is the original name of Jesus? யெஷுவாவுடைய ஒரிஜினல் பேர் என்ன? what is the original name of Yeshua? ஈசாவுடைய ஒரிஜினல் பேர் என்ன? what is the original name of Isa? இயேசுவுடைய ஒரிஜினல் பேர் என்ன? what is the original name of Yesu? அது வந்து யெகோஷுவா. that is Yehoshua. அது யெகோஷுவா பேர் பாருங்க, நம்ம பேர் தெரியாத வரைக்கும் ஒண்ணும் இல்ல. see till the time we don't know the name it's okay. பாருங்க வேதம் சொல்லுது. now the Bible says அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல வேதம் சொல்லுது. Acts 17 the verse 30 it says அறியாமை உள்ள காலத்தில் தேவன் காணாதவர் போல் இருந்தார். and the time of his ignorance God winked at. ஆனா அறிந்த பிற்பாடோ but when you know it அவர் யாவரையும் மனம் திரும்பும்படி அழைக்கிறார். he calls everyone into repentance. சோ அறியாமை உள்ள காலம், so the time of ignorance, சோ எப்போ இருந்துச்சு அது? when was it? இதுவரைக்கும் அறியாம தான் இருந்தோம். till now we were in ignorance. என்ன அறியாம இருந்தோம்? what didn't we know? அவருடைய ஒரிஜினல் பேர் என்னங்கறது அறியாம இருந்தோம். we did not know his original name. அந்த பேர் அறிந்த பிற்பாடு no after you know the name அவர் யாவரையும் மனம் திரும்பும்படி அழைக்கிறார். he calls everyone under repentance. சோ நம்ம மீண்டும் அது பக்கம் திரும்பணும். so again we have to turn back to that name. அந்த நாமத்தை நீங்க உயர்த்துங்க. you have to raise that name. ஏனா இது பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு பெயர். because this name is a name given from heaven. இது யாரும் மறுக்க முடியாது. no one can deny it. இது நான் சொல்றேன் நீங்க நினைக்க வேண்டாம். don't think that I am saying it. இதுல நிறைய biblical proof இருக்குது. there are many biblical proof for this. உங்ககிட்ட டேக்ஸ் பைபிள் இருந்துச்சுனா, if you have Dake's Bible, டேக்ஸ் பைபிள் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பைபிள். the Dake's Bible many of them use Dake's Bible. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல கமெண்ட்ரியை செக் பண்ணி பாருங்க. you can check the commentary in Matthew 1:21. உங்களுக்கு யெகோஷுவா பேரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிரும். you will know the name of Yehoshua there. இத நான் உங்களுக்கு புதுசா சொல்லல. this is not a new one. உங்க கையில ஆல்ரெடி இருக்கறத வச்சு தான் நான் பேசிட்டு இருக்கேன். whatever you have in hand I am speaking with that. so யெகோவா தேவனுடைய பெயருக்குள்ள இவ்வளவு காரியங்கள் இருக்குது. so there are so many things in the name of Jehovah. இன்னைக்கு இந்த 2 நாள் டீச்சிங்ல, now in this 2 days teaching நம்ம 7 compound names of Jehovah பார்க்க போறோம். we're going to see the Jehovah's 7 compound names. so அந்த 7 compound names ஐயும், so that 7 compound names நாம ஒவ்வொண்ணா நாம டீகோட் பண்ணி பார்க்க போறோம். we'll decode each one separately. முதலாவது ஜெகோவாவை டீகோட் பண்ணியாச்சு. first we had decoded Jehovah. இன்னும் இதுல நிறைய காரியங்கள் இருக்குது. there are many more things in it. வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் अनेक காரியங்களை நம்ம தியானிப்போம். and in the upcoming days we will meditate more. ஆனா இன்னும் நம்ம ஒவ்வொரு காம்பவுண்ட் நேமா நம்ம பார்க்க போறோம். now we're going to see each and every compound name மொத்தம் 7 compound names இருக்குது. there are 7 compound names. முதலாவது ஜெகோவா ஜைரே, Jehovah Jireh, அப்ப யெகோவா ராஃபா, Jehovah Rapha, யெகோவா ஷம்மா, Jehovah Shammah, யெகோவா ஷாலோம், Jehovah Shalom, யெகோவா நிசி, Jehovah Nissi, யெகோவா ரோயி, Jehovah Roi, யெகோவா சிதேக். Jehovah Siddiq. இந்த 7 காம்பவுண்ட் நேம்ஸ் நம்ம டீகோட் பண்ணி பார்க்க we're போறோம். going to decode these 7 compound names. நீங்க அவருடைய நாமத்தை அறிகிற அறிவில வளரும்போது, when you increase yourself in knowing his name, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வேதம் சொல்லுது, Isaiah chapter 53 verse 13 says, அவர் உங்களை நீதிமானா மாற்றுகிறார். he makes you righteous. நீங்க எவ்வளவு அவர் அறிகிற அறிவில வளர்றீங்களோ, the more you increase in his knowledge, அவ்வளவு உங்களை அவர் நீதிமானா மாற்றுகிறார். he makes you righteous. அதனால அவருடைய நாமத்தை பற்றி அறியும்போது, so when you knew about his name, உங்க பேப்பர் பென் எல்லாம் ரெடியா வச்சு நீங்க எழுத ஆரம்பிச்சிருங்க. keep your paper and the pen ready to write. இத பற்றி எந்த சந்தேகம் இருக்கும்னாலும் சரி,
you have any queries about this, நீங்க எப்பனாலும் எனக்கு கால் பண்ணலாம். you can call me anytime. எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய क्वेश्चंस. You WhatsApp your questions. நான் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். I will be able to answer you. என்னால தெரிஞ்சதை நான் ஆன்சர் பண்ணிடுவேன். Whatever I know I will answer. தெரியாதுன்னு சொல்லிடுவேன். And whatever I don't know I will say I don't know. கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். God will surely bless us. இப்போ நம்ம ஒவ்வொரு காம்பவுண்ட் நேம்ஸா நம்ம பார்க்கலாம். Now let's see each and every compound name. அடுத்து நம்ம யெகோவா ஈரேங்கற வார்த்தை குறித்து பார்க்கலாம். Next we are going to see about Jehovah Yireh. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். Let's read a word. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம், Genesis the 22nd chapter. அதுல 14ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். Let's read verse 14. ஆதியாகமம் 22:14. Genesis 22:14. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. இங்க வேதம் சொல்லுது, The word Bible says, இங்க ஆபிரகாமை பற்றி நம்ம பார்க்கிறோம். we are seeing about Abraham. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு, Abraham named that place. அந்த இடம்னா எந்த இடம்? If you say that place, which place? அவர் மோரியா இடத்தை சொல்றார். He says about the Moriah. அந்த மோரியா இடத்துக்கு வேற ஒரு பேர் கொடுக்கிறார். The Moriah place is he's giving a new name to Moriah's place. பாருங்க, அதுல 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். Let's read the second word. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Genesis 22nd verse 2. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இங்க பைபிள் சொல்லுது, The Bible says, கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட பேசும்போது, when Lord spoke to Abraham, உன் ஒரே பேரான அந்த குமாரனை your only son, நீ மோரியா தேசத்துக்கு கொண்டு போ அப்படின்னு சொல்லி சொல்றார். you take him to Moriah. அங்க மோரியாங்கிற மலைக்கு கொண்டு போன்னு சொல்லி He சொல்றார். asked him to take him to Moriah mountain. இந்த மோரியா அப்படின்னு சொல்லும்போது, When you say about Moriah, இந்த வார்த்தையை நம்ம முதல்ல டீகோட் பண்ணலாம். let's decode this word first. அதுக்கு பிறகு நம்ம ஒவ்வொரு காம்பவுண்ட் நேம்ஸ்க்கு வருவோம். Then we come into other compound names. இந்த மோரியாங்கிற வார்த்தைக்கு The word Moriah, முதல்ல மெம் அப்படிங்கிற எழுத்து உண்டு. the first alphabet is Mem, அப்புறம் வாவ், then Vav, ரேஷ், Resh, யோத், Yod, and then ஹே. at the end it's Hey. இந்த அஞ்சு எழுத்து சேரும்போது Now these 5 alphabets அததான் நம்ம மோரியான்னு சொல்லி சொல்றோம். are jointly called as Moriah. இப்போ இதுல இந்த கடைசி 2 எழுத்தை நீங்க எடுத்தீங்கன்னா, Now if you take the last 2 words, இதுல முதல் எழுத்து வந்து யோத், the first alphabet is Yod, இரண்டாவது எழுத்து வந்து ஹே. second alphabet is Hey. இந்த ரெண்டையும் சேர்த்து உச்சரிக்கும் போது இதுதான் யா. When you together pronounce it, this is Yah. யா வந்து யாருடைய பேரு? Whose name is Yah? யா வந்து யெகோவா தேவனுடைய சுருக்கமான பெயர். Jehovah name's short name is Yah. அடுத்து இந்த 3 எழுத்தை மாத்திரம் நீங்க எடுத்தீங்கன்னா, Now the remaining 3 alphabets, இதுக்கு அர்த்தம் வந்து எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி அர்த்தம். that means exchange. சோ இங்க யாவாகிய தேவன், Now here the Yah God, ஏதோ ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறார். he is gonna do some exchange. பாருங்க, இதுல ஒரு தீர்க்க தரிசனம் தான் இது. See, there is a prophecy there. மோரியாங்கிற அந்த வார்த்தையில, The word Moriah, அந்த மோரியாங்கிற இடத்துல the Moriah, the place Moriah, யாவாகிய தேவன் எதையோ எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறார். Yah God is gonna exchange something. என்ன எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறார்? What is he gonna exchange? நம்மளுக்கு தெரிஞ்ச காரியங்கள் தான். We already know that. ஆபிரகாம் ஈசாக்கு பலி கொடுக்கும்போது, When Abraham was ready to sacrifice Isaac, கர்த்தர் ஈசாக்கு பதிலா ஒரு ஆடு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்கிறார். so instead of Isaac, God gives a ram. சோ இந்த எக்ஸ்சேஞ்ச் தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். So this exchange is an important thing here. இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து அந்த மோரியா மலைக்கு கொடுக்கிறார். So this exchange is happening in the Mount Moriah. இந்த மலைக்கு This mountain, ஒரு சிம்பாலிக் நேமா, for the symbolic name, அவர் யெகோவா ஈரேங்கிற பெயர் வைக்கிறார். he names it as Jehovah Jireh. முதல் பெயர் அங்க சூட்டப்படுது. The first name is placed there. முதல் காம்பவுண்ட் நேம், The first compound name. யெகோவா ஈரேங்கிற வார்த்தை, The word Jehovah Jireh, அது ரெண்டும் சேர்ந்த ஒரு எழுத்து. it's combined with 2 words. அதனால தான் காம்பவுண்ட் நேம் சொல்றோம். That's why we call it as compound name. சோ இந்த காம்பவுண்ட் நேம்ஸ்ல 7 காம்பவுண்ட் பேர் இருக்குது. Now there are 7 compound names. அதுல முதல் காரியம் தான் யெகோவா ஈரே. The first word for the first name is Jehovah Jireh. சோ இந்த மோரியாங்கிற மலைக்கு The mountain Moriah, ஒரு சிம்பாலிக்கா
இடத்துல ஒரு பெயர் கொடுக்கிறார், யெகோவா ஈரேன்னு சொல்லி பெயர் கொடுக்கிறார். It's symbolically named as Jehovah Jireh. இப்போ இந்த மோரியால இன்னும் டீகோடிங் பார்க்கலாம். Now let's decode it more. இதுல ரெண்டு வார்த்தை அடங்கி இருக்குது. There are two words in it. ஒன்னு யா, First is Yah, அடுத்தது மோரி. and the next one is Mori. இத மோரே அப்படினு சொல்வாங்க. They also say it as More. இந்த நாலு எழுத்து நீங்க எடுத்தீங்கன்னா, If you take the 4 alphabets, அத மோரே அப்படினு சொல்வாங்க. they say it as More. மோரே அப்படிங்கிறதுல அதுக்கு அர்த்தம் என்ன அப்படினா, What do you mean by More? ஒன்னு வந்து ரெயின் அப்படினு சொல்லி அர்த்தம். The first meaning is rain. அடுத்தது வந்து டீச்சிங், டீச்சர் அப்படினு சொல்லி அர்த்தம். And another meaning is teaching, a teacher. டீச்சர் அப்படிங்கிற அர்த்தம். It means teacher. சோ ரெண்டு விதமான அர்த்தம் இருக்குது. There are two types of meaning there. ஒன்னு வந்து ரெயின், One is rain, இன்னொன்னு வந்து டீச்சர். another one is teacher. சோ இந்த மோரேல ஏதோ ஒரு டீச்சிங் இருக்குது. So there is some teaching in More. இந்த மோரேல எதை பத்தின டீச்சிங் இருக்குது? What kind of teaching is there in More? யாவை பத்தின ஒரு டீச்சிங் இருக்குது. There is a teaching about Yah. சோ இந்த 7 காம்பவுண்ட் நேம்ஸ்ல, Now in this 7 compound names, இந்த யாவாகிய தேவனுடைய பெயரை நம்ம டீச் பண்ண போறோம். we're going to teach God's name is Yah. இப்போ நம்ம ரெயினும் டீச்சரை பத்தி கொஞ்சம் கம்பைன் பண்ணலாம். Now let's combine the Ray, the teacher. இந்த டீச்சிங் அப்படினு சொல்லும்போது, When we say teaching, டீச்சிங் வந்து ஒரு மலை. the teaching means a rain. அது நம்ம மேல பொழிகிற ஒரு மலை. The rain which falls on us. நீங்க யோபு 29ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, Now if you check Job, the 29th chapter, அதுல யோபு சொல்றார், Job says, ஜனங்கள் எல்லாரும் என்னுடைய வாக்கியத்துக்காக, all the people are waiting, என்னுடைய டீச்சிங்காக, all the people for my teaching, அவங்க என்னுடைய டீச்சிங்காக ஒரு பின்மாரி மலை போல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. all the people are waiting for my later rain. எல்லா ஜனங்களும் என்னுடைய டீச்சிங்க ஒரு பின்மாரி மலை போல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. All the people are waiting for my teaching as though they are waiting for a later rain. சோ இந்த லேட்டர் ரெயினுக்காக காத்திருக்கிறது போல காத்திருக்காங்கன்னு சொல்லி சொன்னா. So they wait for like they are waiting for a later rain. சோ இந்த லேட்டர் ரெயின் என்னது? அது அவருடைய டீச்சிங். So what is the later rain? It's his teaching. இன்னைக்கு நமக்கு லேட்டர் ரெயின் தான் வேணும். Today we need the later rain. சோ இந்த லேட்டர் ரெயின் என்னது? What is the later rain? இந்த லேட்டர் ரெயின் வந்து அவருடைய நாமத்தை குறித்தான ஒரு டீச்சிங் தான் லேட்டர் ரெயின். The later rain is a teaching on his name. இன்னைக்கு அந்த ரெயின் உங்க மேல பொழியும்போது, Today when it rains on you, அது ஒரு அபிஷேகத்தோடு உங்க மேல வந்து இறங்கும். it's gonna shower with the anointing. இது ஒரு லேட்டர் ரெயினை குறிக்குது. This indicates a later rain. அதுவே உபாகமம் 32ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, If you read in Deuteronomy 32 chapter, அதுல முதல் 3-4 வசனத்தை வாசிங்கன்னா, if you read the first 3 verses, அதுல மோசஸ் சொல்றார், Moses says, என்னுடைய உபதேசமானது, my doctrine, அது புல் மேல இறங்கக்கூடிய ஒரு பின்மாரி மலையை போல இருக்கும். my teaching is like a dew falling on the grass. ஒரு லேட்டர் ரெயின் மீது இறங்கும்னு சொல்லி சொல்றார். He says that it will fall like a later rain. சோ அந்த டீச்சிங் வந்து அது லேட்டர் ரெயின். So the teaching is a later rain. எதை பற்றி டீச்சிங் பண்ணுவேன்னு சொன்னார்? What did he say that he will teach about? இவர் அவருடைய கர்த்தருடைய நாமத்தை பற்றி நான் உபதேசிப்பேன்னு சொல்லி சொல்றார். He said I will teach about the name of God. சோ கர்த்தருடைய நாமத்தை பற்றி டீச்சிங் பண்றது தான் லேட்டர் ரெயின். So the teaching about the name of the Lord is later rain. சோ இந்த மோரியால என்ன நடக்குது? So what happens in Moriah? யாவாகிய தேவன் ஒரு காரியத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்றார். Yeah, God is exchanging something. அடுத்து அங்க ஒரு டீச்சிங் இருக்கு யாவை பற்றி. And there is a teaching about Yah. அங்க ஒரு டீச்சிங் இருக்கு யாவாகிய தேவனை பற்றி. And there is a teaching about Yah God. சோ இந்த டீச்சிங் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். We going to see this teaching today. மீண்டும் நம்ம 14ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். Let's go back to the 14th verse. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Genesis 22:14. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவாயிரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. இங்க ஆபிரகாம் அந்த பர்வதத்துக்கு ஒரு பெயர் வைக்கிறார். Now Abraham names that mountain. அந்த பெயர் வந்து யெகோவா ஈரே. And that name is Jehovah Jireh. இந்த பெயரை வச்சிட்டு, And with this name, கர்த்தர்
அந்த அவருடைய பர்வதத்துல பார்த்து கொள்வார் அப்படின்னு அர்த்தமாம். That means God will see it in the mountain. யெகோவாங்கிற பேருக்கு எத்தனை எழுத்து? See, how many alphabets for the name Jehovah? மொத்தம் 4 எழுத்து. 4 alphabets. அந்த 4 எழுத்து நாங்க எழுதிட்டேன். I have written that 4 alphabets here. யோதே வாவ் ஹே. Yod He Vav He. இந்த 4 எழுத்து சேர்ந்ததுதான் யெகோவா. This 4 alphabet together is called as Jehovah. அப்புறம் ஈரேங்கிற வார்த்தையை எழுதுறேன். Jireh. ஈரேல முதல் எழுத்து வந்து யோத். The first alphabet is Yod. இரண்டாவது எழுத்து அரேஷ். Second alphabet is Resh. அப்புறம் அலெஃப் and ஹே. And then Aleph and He. இந்த 4 எழுத்து சேரும்போது Now when we join these 4 alphabets together, இதுதான் ஈரே அப்படிங்கிற வார்த்தை. this is Jireh. இப்போ நம்ம யெகோவாங்கிற பேருக்கு டீகோடிங் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். Now we have already seen the decoding for the name Jehovah. அதுல எப்படி கர்த்தருடைய பெயர் இருக்குங்கறத பார்த்தோம். How God's name is revealed, we have seen it. அது மட்டுமல்ல, not only that, யோதே வாவ் ஹேங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா கையை பார் ஆணியை பார். what is the meaning for Yod He Vav He? It means behold the hand, behold the nail. So இப்போ இந்த பொசிஷன் நம்ம ஏற்கனவே டீகோட் பண்ணியாச்சு. We have already decoded the first position. அது மட்டுமல்ல, நம்ம யெகோவா தேவனுடைய பெயர்ல இருந்து, and not only that, from the name Jehovah, நம்ம யெகோஷுவாங்கிற பெயரை நம்ம பார்த்தோம். we have also seen the name Yehoshua. சரி, இப்போ நம்ம ஈரேங்கிற வார்த்தையை மட்டும் டீகோட் பண்ணலாம். Now we are going to decode only the word Jireh. இந்த ஈரேங்கிற வார்த்தையில, now the word Jireh, so இந்த ஈரேங்கிற வார்த்தையில, now the word Ire, இதுல முதல் எழுத்து என்ன அப்படினா first alphabet is அது யோத். Yod. அத ஏன்ஷியன்ட் ஹீப்ரூல in ancient Hebrew அத யாத்னு சொல்வாங்க. they call it as Yad. இதுக்கு மீனிங் என்னது? what do you mean by it? கை அப்படினு சொல்லி அர்த்தம். it means hand. யாருடைய கை? whose hand? இது யெகோவா தேவனுடைய கை. this is the hand of Jehovah. so இந்த மிச்ச மூணு எழுத்தை நீங்க பாத்தீங்கன்னா, if you see other 3 alphabets, இது ரா அப்படினு சொல்லி வரும். it's called as Ra. ரா அப்படினா பாருன்னு சொல்லி அர்த்தம். Ra means to see. so யாரை பார்க்கணும்? whom should we see? யெகோவாவுடைய கரத்தை பார். you look at the arms of Jehovah. ஏன் இந்த வார்த்தையை அவன் பேர் வைக்கணும்? why does he need to name such a way? யெகோவா இப்போ ஆபிரகாமுக்கு கர்த்தர் யெகோவாங்கிற பெயர்ல வெளிப்படல. no, God did not reveal himself as to Abraham in this name. ஆனா அவன் யெகோவாங்கிற பெயரை உபயோகப்படுத்தி இருக்கானே. but he has used the name Jehovah. இது எப்படி சாத்தியமாகும்? how is it possible? பழைய அதாவது ஆதியாகமத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா, if you check from Genesis, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல இருந்து பாத்தீங்கன்னா, if you check from Genesis 4th chapter, அங்க யெகோவா பெயரை தொழுது கொண்டார்கள் இருக்கும். it says that people worship the name Jehovah. ஆனா யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, but if you see in Exodus 6:3, அதுல வேதம் சொல்லுது, the Bible says, ஆபிரகாமுக்கு யெகோவாங்கிற பெயரை நான் வெளிப்படுத்தவில்லை. I did not reveal my name to Abraham. ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபுக்கு இந்த பெயரை நான் வெளிப்படுத்தல. I did not reveal this name to Abraham, Isaac and Jacob. அப்படி இருக்கும்போது, in this case, அப்ப ஆபிரகாம் எப்படி இந்த பெயரை வைத்தான்? how did Abraham place this name? இந்த பெயருக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. there are many meanings to this name. அதுல ஒரு அர்த்தம் என்ன அப்படினா, what is the first meaning? அதுக்கு இட்டர்னல் அப்படினு சொல்லி அர்த்தம் வரும். that means eternal. இம்மார்ட்டல் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது. you can also say immortal. அதாவது அழியாதவர் அப்படினு சொல்லி அர்த்தம். the one who does not destroy. நித்தியமானவர் is eternal. so இந்த நித்தியமானவருக்கு இவங்க இந்த வார்த்தையை பயன்படுத்திட்டு இருக்காங்க. they use this word for eternal. so ஒரு வசனத்தை வாசிக்கலாம். let's read a word. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம், Genesis the 4th chapter, அதுல 26ஆம் வசனத்தை வாசிப்போம். let's read the word 26. சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். போதும் பாருங்க, பைபிள் சொல்லுது. see, the Bible says, சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், Seth also begot a son, அவனுக்கு பெயர் வந்து ஏனோஸ், and his name was Enos. இப்போ இந்த ஜெனரேஷன் பத்தி உங்களுக்கு தெரியும். now you know about this generation. ஆதாமுக்கு பிறகு சேத்து பிறகுறான். after Adam is Seth, சேத்துக்கு ஏனோஸ் பிறகுறான். and for Seth begot Enos. ஏனோஸ் அப்படினா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? what do you mean by Enos? மார்டல் அப்படினு சொல்லி அர்த்தம். it means mortal. அதாவது அழிவுள்ளவன் அப்படினு சொல்லி அர்த்தம். that means so எப்போ அவங்களுக்கு புரிஞ்சதோ, the time they knew it, ஏனோஸுடைய நாட்கள்ல, during the time of Enos, அதாவது சேத்துக்கு ஏனோஸ் பிறந்த உடனே, as Seth begot Enos, இவங்களுக்கு ஒரு காரியம் புரிய வந்தது. they came to know one thing. நம்மெல்லாம் அழிவுள்ளவர்கள்
அப்படின்னு சொல்லி புலி வந்தது. We all are perishable people. அதுக்கு பிறகுதான் After that, அழியாமை உள்ளவரை தொழுது கொண்டார்கள். they worship the eternal God. அவர் நித்தியமானவரை தொழுது கொண்டார்கள். They worship the eternal God. பாருங்க இந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். Let's read this word once again. சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். Then men called upon the name of the Lord. So அதுக்கு பிறகுதான் after that ஜனங்கள் வந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பிச்சார்கள். people started worshiping the name of the Lord. இந்த கர்த்தருடைய நாமம் அப்படினா when we say the name of the Lord, கர்த்தர் என்னது? what do you mean by Lord? இந்த 4 எழுத்தான் கர்த்தர். this 4 alphabet is Lord. So யெகோவாவுடைய பெயர்ல தொழுது கொள்ள ஆரம்பிச்சாங்கன்னு பைபிள் சொல்லுது. So it says that they started worshiping him in the name of Yehoshua. So Jehovah. So இந்த ஜெகோவாங்கற பேரு, so the name Jehovah, நம்ம உச்சரிப்பு விதவிதமா உச்சரிக்கிறோம். we pronounce it differently. அவங்க எப்படி உச்சரிச்சாங்களோ தெரியல. How they pronounce we don't know. ஆனா அத உச்சரிக்கும்போது அவங்க என்ன நினைச்சு உச்சரிக்கறாங்க? when they pronounced it, how did they pronounce? நித்தியமானவர் அப்படினு சொல்லி உச்சரிக்கறாங்க. they said eternal. நித்தியமானவருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். they started worshiping the eternal name. So அந்த நாமம் என்னது? what is that name? இவங்க யாருக்குமே தெரியாது அந்த பேரு. nobody knows their name. பாருங்க இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ வெளிய போட்டுருக்கேன். we already have a video before this. So அந்த வீடியோவோட லிங்க் வந்து நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருக்கோம். we have already mentioned that video's link in the description. So அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, if you click on it, உங்களுக்கு அந்த பேர் எப்படி அவனுக்கு தெரிய வரும் அப்படினு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிரும். so you will understand how the name they came to know the name. So யெகோவா, அதாவது யெகோவாங்கிறது சொல்லும்போது when he said Jehovah, நித்தியமானவர் அப்படினு சொல்லி நினைச்சா கூப்பிட்டுருக்காங்க. they thought that he is eternal and they called upon him. So இப்படி கூப்பிடும்போது when they called upon him, அவருக்கு அதுதான் அவருடைய பெயர்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. they did not know that this is his name. ஆனா அவர் அப்படி நித்தியமானவர்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. so they kept calling him eternal God. ஆனா மோசேஸ்க்கு வரும்போதுதான், but when it came to Moses, இந்த யெகோவாங்கிறது தான் என்னோட பெயர்ப்பான்னு சொல்லி சொன்னார். and God said that Jehovah is my name. ஆனா அதுவரைக்கும் அவங்களுக்கு அதுதான் பெயர்னு சொல்லி தெரியாது. till then they did not know that this is the name. அவர்கள் நித்தியமானவர் நினைச்சு யெகோவான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. they thought that it's eternal and they call upon the Lord. அதனால தான் ஆபிரகாம் இந்த பெயர் வைக்க முடிஞ்சது. that's why Abraham could name it. So யெகோவா ஈரே அப்படினு சொன்னா, when you say Jehovah Jireh, அதுக்கு அர்த்தம் என்ன? what do you mean by that? யெகோவா பார்த்துக்கொள்வார். Jehovah will take care. அதாவது நித்தியமானவர் பார்த்துக்கொள்வார். the eternal will take care. So அதுதான் அவங்க மீன் பண்ணது. that's what they meant. So இப்போ யெகோவாங்கறத கொஞ்சம் சைடுல வைக்கலாம். now let's skip Jehovah at one side. இப்போ இங்க நம்ம டீகோடிங் பார்த்தோம். now we had seen a decoding here. இது வந்து ரா, this is Ra, இது வந்து கை, and that is the hand, இது யெகோவா, and that is Jehovah. So யாருடைய கரத்தை பார்க்கணும்? so whose hand should we look at? யெகோவாவுடைய கரத்தை பார்க்கணும். we have to look at Jehovah's hand. கர்த்தருடைய பர்வதத்துல பார்த்துக்கொள்ளப்படும். it will be seen in the mount of the Lord. இந்த பார்த்துக்கொள்ளப்படும்ங்கற வார்த்தையை be seen, the word, அந்த பார்த்துக்கொள்ளப்படும் அந்த வேர்ட், the word to be will இதுக்கு வந்து இன்னொரு வார்த்தை இருக்குது. the word which means to see, there's another word for it. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். let's read a word. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். Genesis 22nd, let's read the verse 8. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய், இது இங்கிலீஷ்லயே நம்ம வாசிக்கலாம். let's read it in English also. and Abraham said, my son, God will provide himself a lamb for a burnt offering. இங்க வேதம் சொல்லுது, Bible says God shall provide அப்படிங்கற வார்த்தை கொடுக்கிறார். it says God shall provide. So இந்த provideங்கற வார்த்தைக்கும், now this word provide, ஹீப்ரூல ராந்தா வரும். in Hebrew we call it as Ra. So ராங்கற வார்த்தைக்கு பாருங்கற மீனிங் இருக்குது, ப்ரொவைட்ங்கற மீனிங் இருக்குது. so the Ra means it means to see, and it also means that
provide. சோ அவர் பார்த்துக் கொள்வார், He will see. அவர் தேவைகளை சந்திப்பார், He will provide. அவர் நம்மளை சந்திப்பார். He will meet us. என்ன ப்ரொவைட் பண்ணுவார்? What is He going to provide us? நம்மளுடைய தேவைகளை அவர் ப்ரொவைட் பண்ணுகிற தேவன். He is going to fulfill our needs. இன்னைக்கு அவர் நமக்கு யெகோவா ஈரேயா இருக்கிறார். Today He is our Jehovah Jireh. அவர் நம்மளை பார்த்துக் கொள்ளுகிற ஒரு தேவன். He is going to see us. அவர் நமக்கு ப்ரொவைட் பண்ணுகிற தேவன். He is going to provide us. இன்னைக்கு நீங்க அவருடைய கரத்தை பார்க்கணும். Today we have to look at His hand. உங்களுடைய நெசசிட்டியை உங்களுக்கு வேணும் அப்படின்னா, Whatever you require, உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படணும்னா, if your wishes has to come நீங்க true, யாரை நோக்கி பார்க்கணும்? whom should you look at? யெகோவாவுடைய கரத்தை நோக்கி பார்க்கணும். You have to look at the arms of Jehovah. நமக்கு என்ன தேவை? What do you need? நமக்கு நிறைய காரியங்கள் தேவை We இருக்குது. need many things. அதுல முக்கிய எல்லா தேவைகளுக்கும் நீங்க அவரை தான் பார்க்கணும். For every need you have to look at Him. அது முக்கியமா ரட்சிப்படைவதற்கு நீங்க அவரை தான் பார்க்கணும். And the more important, for salvation you have to look at Him. சோ அவரை பார்க்காம உங்களுக்கு ரட்சிப்பு வராது. Without seeing Him you will not get salvation. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல பைபிள் சொல்லுது. Isaiah 45:22 says, அதுல அருமையா கர்த்தர் சொல்ற அந்த வார்த்தையை God beautifully mentions there. வாசிப்போம். Let's read it. பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. இங்க வேதம் சொல்லுது, The Bible says, பூமி எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். all the ends of the earth look unto me, and we will be saved. நானே தேவன், வேறு ஒருவர் இல்லை. I am the God and there's none else. சோ நமக்கு ரட்சிப்பு எப்படி கிடைக்குது? So how do we get salvation? அவரை நோக்கி பார்த்தா நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும். If you look unto Him, we'll get salvation. அவர் நமக்கு என்ன ப்ரொவைட் பண்ணுவார்? What will He provide us? அவர் நமக்கு salvation ப்ரொவைட் பண்ணுவார். He will provide us with salvation. அவருடைய கரம் தான் நமக்கு salvation ப்ரொவைட் பண்ணும். His hand is going to provide us with salvation. சோ அந்த salvation நீங்க பெற்றுக்கொள்வதற்கு, to receive the salvation, நீங்க யாரை நோக்கி பார்க்கணுமா? whom should you look at? அந்த கரத்தை நோக்கி நீங்க பார்க்கணும். You have to look at that arm. நீங்க அந்த கரத்தை பார்த்தீங்கன்னா, If you look at that arm, உங்களுக்கு salvation கிடைக்கும். you will get salvation. இன்னைக்கு உங்களுக்கு தேவையானது என்னது? What do you need today? இன்னைக்கு இந்த உலகத்துல நிறைய தேவைகள் இருக்குது. There are many requirements today. நம்மளுக்கு நல்ல வீடு வேணும், We need a wonderful house, நல்ல வேலை வேணும், a nice job, நல்ல திருமண காரியங்கள் நடக்கணும், and a beautifully marriage. குழந்தைகள் வேணும், We want kids. பேர பிள்ளைகள் வேணும், We want grandchildren. வண்டி வேணும், We want car. இப்படி நல்ல லக்ஸரிஸ் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். We think that we want to live luxuriously. இது எல்லாத்தை விட, And what is more important than this? நம்மளுக்கு ரட்சிப்பு தான் தேவை. We need salvation. இந்த ரட்சிப்பு வர்றதுக்கு என்ன செய்யணும்? நீங்க What do we need to do to receive the salvation? நீங்க அவருடைய கரத்தை நோக்கி பார்க்கணும். You have to look at His arm. பாருங்க, ஏசாயா 59ஆம் அதிகாரம், Let's read Isaiah 59. அதுல முதல் வசனத்தை வாசிக்கலாம். Let's read the first verse. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. Behold, the Lord's hand is not shortened, that it cannot save. பாருங்க, பைபிள் சொல்லுது, The Bible says, ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகுனதல்ல. behold, the Lord's hand is not shortened, that it cannot be saved. கர்த்தர் என்னது? Lord means what? இந்த நாளில் தான் கர்த்தர். This 4 alphabet is Lord. கர்த்தருடைய கரம், The Lord's hand, அது ரட்சிக்க கூடாதபடிக்கு குறுகுனதல்ல. it's not shortened, that it cannot give save. சோ கர்த்தருடைய கரம் நம்மளை ரட்சிக்கும். The Lord's hand will save us. சோ கர்த்தருடைய கரம் தான் என்னத்தை கொடுக்குமா? So what God's hand is going to give us what? நமக்கு ரட்சிப்பை கொடுக்கும். It's going to give us salvation. அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க என்ன செய்யணும்? What you have to do to receive the salvation? நீங்க அந்த கரத்தை பார்க்கணும். You have to look onto that arm. ஆணி பாய்ந்த அந்த கரத்தை பாருங்க. The arm which was nailed, you have to look at it. அந்த ஆணி பாய்ந்த கரத்தை பார்க்கும்போது, When you look at it, that nailed hand, உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்குது. you will receive salvation. ஆணி பாய்ந்த கரம் யாருடையது? Whose hand is it which was nailed? அது யெகோஷுவாவுடைய கரம். That was the hand of Yehoshua. சோ நீங்க ரட்சிப்பட என்ன செய்யணும்? So what you have to do to be saved? அவருடைய கரத்தை நோக்கி பாருங்க. You have to behold the name of the Lord. அவர் மேல நீங்க நம்பிக்கை வைக்கணும். You have to believe that. அதனால தான் பவுல் அருமையா சொல்றார். That's why Paul says, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல பைபிள் சொல்லுது, Acts 16
verse 31 says, அங்க ஜெயிலர்ட்ட அவர் சொல்றார், he says to the jailer, ஜெயிலர் கேக்குறான் வார்த்தைய, jailer is asking him the word, ஐயா நாங்க ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்? Lord, what should we do? What should we do to be saved? அப்பதான் பவுல் சொல்றார், Then Paul says, யெகோஷுவா மேசியா விசுவாசி, you believe Jehoshua the Messiah, அப்பொழுது நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள், and thou shalt be saved and thy house. சோ நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு, So in order to be saved, நமக்கு salvation வேணும் அப்படினா, if we need salvation, நம்ம யெகோஷுவாவை நோக்கி பார்க்கணும். we have to look at Jehoshua. அவர் நோக்கி எப்ப பாப்பீங்க? When will we look at Jehoshua? அவர் மேல நம்பிக்கை வந்தா பாப்பீங்க. If you believe, then you will see. அவர் மேல நம்பிக்கை இல்லாட்டி எப்படி பார்க்க முடியும்? If you don't believe, then how will you see? So யெகோவா ஈரே, Jehovah Jireh. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. This word is important. இந்த காம்பவுண்ட் நேம்ல என்ன அர்த்தம் இருக்குது? What's the meaning in this compound name? அவருடைய கரத்தை நோக்கி பாருங்க. You have to look at his arm. யெகோவாவுடைய கரத்தை பார்க்கும்போது, when you look at his hand, நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும். we get salvation. நீங்க பாருங்க, இந்த உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினால், if you earn the whole world, நீங்க உங்களுடைய சரீரத்தை நீங்க நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? and if you spoil your body, what is the benefit in it? நம்மளுடைய ஜீவனை நம்ம நஷ்டப்படுத்த வேண்டாம். We should not spoil our life. நீங்க மத்தவங்களை பார்க்காதீங்க. Don't see others. நீங்க மத்த ஊழியக்காரங்களை பார்க்காதீங்க. You don't see other preachers. மத்த விசுவாசிகளை பார்க்காதீங்க. You don't see other believers. நிறைய பேர் அவங்க சொல்றத நான் கேட்டிருக்கிறேன். I have heard many of them saying, இந்த சிஸ்டர் இப்படி எல்லாம் செய்றாங்களே, this sister is saying doing this all things, இந்த பாஸ்டர் இப்படி சொல்லிருக்காங்க, and this pastor is saying like this, இந்த பிரதர் இப்படி இருக்காங்க, this brother is like this. இப்படி எல்லாம் அவங்கள பார்க்காதீங்க. Don't look at them. உங்களை தேவன் அவங்கள பார்க்கப்படி சொல்லல. God did not tell you to see at them. நீங்க மத்தவங்கள பார்த்தீங்கன்னா, if you look at the others, உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்காது. you will not get salvation. நீங்க யெகோஷுவாவை மாத்திரம் பாருங்க. You have to look at Jehoshua. அவர்ட்ட தான் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு. Only if there you have salvation. தேவனுடைய வார்த்தை நோக்கி பாருங்க. You look into the word of God. தேவனுடைய வார்த்தை இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னால், if the word of God says you should not do, அப்ப அதை செய்யாதீங்க. then you don't do it. அதை செய்யுங்கன்னு சொன்னா செய்யுங்க. if the word says do it, then you do it. ஒருவேளை நீங்க வேற மத்தவங்கள பார்த்துட்டு, it may be that if you look at others, அவங்க இப்படி செய்யலையே, they did not do this way, அவங்க இப்படி ஊழியத்தெல்லாம் செய்றாங்களே, they do the service this way, ஆனா அவங்க இந்த மாதிரி காரியம்லாம் செய்ய மாட்டேங்கறாங்களே, and they do not do this way, அப்ப நான் செய்யணுமா? then why should I do? நீங்க மத்தவங்கள பார்த்தா விழுந்துருவீங்க. if you look at others, you will fall. உங்களுக்கு கிடைச்ச வெளிப்பாட்டுல நீங்க நடங்க. you whatever revelation God has given you, you walk on that. நீங்க கர்த்தருடைய கரத்தை நோக்கி பாருங்க. you look onto the hand of the Lord. அங்க இருந்தா உங்களுக்கு ப்ரொவிஷன் கிடைக்கும். there is a place where you get everything provided. உங்களுக்கு என்னென்ன நெசசிட்டி இருக்கோ எல்லாம் அங்க இருந்தா கிடைக்கும். all your requirement is fulfilled only by that hand. அதனால தான் சாலமோன் சொன்னார். that's why Solomon said, 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிக்கலாம். let's read 1 Kings 8:15. அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். பாருங்க, பைபிள் சொல்லுது, the Bible says, தாவீதுக்கு தன்னுடைய வார்த்தையினால் சொன்னதை தன்னுடைய கரத்தினால் நிறைவேற்றினார். whatever he said to David with his mouth, he fulfilled with his hand. இன்னைக்கு உங்களுக்கு வார்த்தையினால் என்னென்ன ஆசீர்வாதத்தை சொல்லிருக்காரோ, today whatever blessing he has spoken on you with his mouth, அது எல்லாம் அவருடைய கரத்தினால் நிறைவேற்றி தருவார். he is going to fulfill it with his hand. சோ அப்ப நீங்க யாரை நோக்கி பார்க்கணும்? so whom should you look at? அவருடைய வார்த்தையை நோக்கி பாருங்க. you look at his word. அவருடைய கரத்தை நோக்கி பாருங்க. you look at his hand. அப்பதான் நம்மளுடைய தேவைகள் சந்திக்கப்படும். only then everything will be provided. அப்பதான் நம்மளுக்கு ரட்சிப்பை கர்த்தர் கொடுப்பார். only then we'll get salvation. யெகோவா ஈரே அப்படினு சொன்னா, when we say Jehovah Jireh, அது கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். that means it will be provided in the mountains. சோ அங்கதான் அவர் நம்மளுக்கு எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணுவார். he is going to provide us everything there. இன்னைக்கு நம்மளுடைய தேவைகள் சந்திக்கப்படணுமா? today our requirement has to be fulfilled. நீங்க அவருடைய கரத்தை நோக்கி பாருங்க. you have to look into his hand. அந்த ஆணி பாய்ந்த கரத்தை நோக்கி பாருங்க. look at the nailed hand. அங்கதான் நம்மளுக்கு ஆசீர்வாதம். there is blessing for பாருங்க, us. இது இந்த யெகோவா ஈரேங்கற வார்த்தை, when we say Jehovah Jireh, அதுதான் ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் நேம். that's the first compound name. இப்படி 7 காம்பவுண்ட் நேம்ஸ்ல இதுதான் முதலாவது. so there are 7 compound names. This is the first thing. அடுத்து ஒவ்வொண்ணா நம்ம பார்க்கலாம். let's see one by one. அடுத்து நம்ம யெகோவா ராஃபாங்கற வார்த்தை குறித்து பார்ப்போம். next we are going to see Jehovah Rapha. ஒரு வசனத்தை வாசிப்போம். let's read a word.
யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Exodus 15 verse 26. யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். Exodus 15 verse 26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். இங்கிலீஷ்லயும் வாசிக்கலாம். And said, if thou wilt diligently hearken to the voice of the Lord thy God, and will do that which is right in his sight, and will give ear to his commandments, and keep all his statutes, I will put none of these disease upon thee, which I have brought upon the Egyptians, for I am the Lord that healeth thee. இங்க வேதம் சொல்லுது, The Bible says, நானே பரிகாரியாகிய கர்த்தர். I am the Lord that healeth thee. இந்த பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்னு வரும்போது, when it says healeth, I am the Lord that healeth thee, அது ஜெகோவா ராஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. we say it as Jehovah Rapha. அது நீங்க இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, if you see in this word, அதுல யெகோவா ரொஃபேகா அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கும். it's given as Jehovah Ropheka. அந்த ரொஃபேகாவுடைய ரூட் வேர்ட் வந்து ராஃபா. The root word of Ropheka is Rapha. இப்போ இந்த யெகோவா ராஃபாங்கிற வார்த்தையை நம்ம டீகோட் பண்ணி பார்க்கலாம். let's decode the word Jehovah Rapha. இந்த யெகோவாங்கிற பெயருக்கு நம்ம ஏற்கனவே டீகோட் பண்ணிட்டோம். we have already decoded the word Jehovah. சோ இதுல கையை பார் ஆணியை பார்ங்கிற வார்த்தையை பார்த்தோம். so if we saw that it's behold the hand, behold the nail. அடுத்து ராஃபாங்கிற வார்த்தையில next the word Rapha, மூணே எழுத்து தான் இருக்குது. only 3 alphabets. ஒன்னு ரேஷ், பே, அடுத்தது ஆலஃப். First one is Resh, the second Pei, and the third one is Aleph. சோ இந்த முதல் எழுத்து வந்து ரேஷ். The first alphabet is Resh. அடுத்தது வந்து பே. Next is Pei. அடுத்தது ஆலஃப். And the next is Aleph. இந்த மூணு எழுத்து சேரும்போது when we join these 3 alphabets, இத நம்ம ராஃபா அப்படினு சொல்லி சொல்றோம். we call it as Rapha. இப்போ நம்ம இந்த ராஃபாங்கிற வார்த்தையை நம்ம டீகோட் பண்ணலாம். let's decode the word Rapha. நம்ம இந்த ராஃபாங்கிற வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. Rapha is an important word. யெகோவா ராஃபா. Jehovah Rapha. யெகோவாங்கிற பேர் வந்து கையை பார் ஆணியை பார். Jehovah word means behold the hand, behold the nail. இப்போ ராஃபாங்கிற வார்த்தையில now the word Rapha, இந்த ரேஷ்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? what do you mean by Resh? ரேஷ் அப்படினா ஹெட் ன்னு சொல்லி அர்த்தம். Resh means head. யாரு நமக்கு தலை? who is our head? யெகோஷுவா மேசியா தான் நமக்கு தலை. Yehoshua Messiah is our head. சோ ரேஷ்ங்கிறது யாரை குறிக்குது? so whom does Resh indicate? அது யெகோஷுவாவை குறிக்குது. Resh indicates Yehoshua. அடுத்தது பே. next is Pei. பேனா அதுக்கு அர்த்தம் என்ன? what do you mean by Pei? பேனா வாய். Pei means mouth. சோ யாருடைய வாய்? whose mouth? அது மேசியாவுடைய வாய். the mouth of Messiah. மேசியாவுடைய வாயிலிருந்து என்ன வருது? என்ன புறப்படும்? what comes out of Messiah's mouth? ஆலஃப் இருக்குது. there's Aleph. ஆலஃப் அப்படினா பவர். Aleph means power. சோ மேசியாவுடைய வாயிலிருந்து வல்லமை புறப்படுது. so there's a power out of the mouth of Messiah. சோ என்ன பவர்? what power? அதுதான் ராஃபா. that is Rapha. ராஃபானா என்னது? Rapha means what? ஹீலிங்க குறிக்குது. it means healing. சோ மேசியாவுடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையில so the word which proceeded out of the mouth of Messiah, அதுல ஒரு பவர் இருக்குது. there is a power. அது என்ன பவர்? what is the power? அது ஹீலிங் பவர் இண்டிகேட் பண்ணுது. that indicates healing power. சோ யெகோவா ராஃபான்னு சொல்லும்போது so when we say Jehovah Rapha, மேசியாவுடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையில வல்லமை இருக்குது. there is power in the word which comes out of the mouth of Messiah. சோ நம்ம யாருமே எது மேல நம்பிக்கை வைக்க வேண்டியிருக்குது? so where should we trust on? மேசியாவுடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையில நம்பிக்கை வைக்கணும். we should believe in the word which comes out of the mouth of Messiah. யெகோவா யாரு? who's Jehovah? அவர்தான் ஹெட்டா இருக்கிறார். he is the head. அவர்தான் ஹெட். he is the head. அவர் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையில வல்லமை இருக்குது. there is power in his word, in the word which comes out of his mouth. இந்த யெகோவாங்கிற பேர்ல தான் நம்ம யெகோஷுவாவை பார்த்தோம். so in this name Jehovah, we saw the name Yehoshua. சோ ஹெட் வந்து யாரு? who's the head? யெகோஷுவா தான் ஹெட். Yehoshua is the head. யெகோஷுவனுடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையில சுகமாக்கும் வல்லமை இருக்குது. so there is healing power in the mouth, the words which comes out of the mouth of Yehoshua. சோ மேசியாவுடைய
வாயிலிருந்து என்னென்ன வார்த்தை புறப்பட்டு வந்துச்சோ whatever word came out of the mouth of Messiah, ஒவ்வொரு வார்த்தையிலும் வல்லமை இருக்குது. in every word there is power. நீங்க அதை விசுவாசித்தா போதும். If you believe, that is enough. நீங்க விசுவாசித்தா அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். If you believe, you will receive the goodness of it. பாருங்க சங்கீதம் 107 அதுல 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Psalms 107 and 20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். He sent his words and healed them and delivered them from his destruction. பாருங்க வேதம் சொல்லுது, The Bible says, அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி. he sent his word. அவர்னா யாரு? Who is he? யெகோஷுவா வந்து தன்னுடைய வார்த்தை வசனத்தை அனுப்புறார். Yehoshua sends his word, the word. அவர் தம்முடைய வசனத்தை தன்னுடைய வாயில வந்து அனுப்பும்போது When he sends his words with the word from his mouth, அந்த வார்த்தையானது அவர்களை குணமாக்குது. that word heals them. பாருங்க இங்க அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை சுத்தமாக்கி He sends his word and he heals them, அவர்களை அழிவிலிருந்து தப்புவிக்கிறார். and he saves them from destruction. இன்னைக்கு நீங்க அழிவிலிருந்து தப்புவிக்கணும்னா If you want to be saved from destruction, சோ நீங்க எது மேல நம்பிக்கை வைக்க வேண்டியிருக்குது? where should you put the trust on? நீங்க யெகோஷுவாவுடைய வார்த்தை மேல நம்பிக்கை வைங்க. You have to believe the word of Yehoshua. அவர் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை ஆம் என்றும் ஆமீன் என்றும் இருக்கிறது. The word which proceeded out of the mouth of Yehoshua is the true word. பாருங்க அது ஆம் என்றும் ஆமீன் என்றும் இருக்கிறது. Is truth and amen. இப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில Now in the base of this word, இந்த வார்த்தை எப்படி உறுதிப்படுது பாருங்க. see how the word is confirmed. அதனால தான் நீங்க வேற யாரையும் நம்பாதீங்க. That's why I said do not believe anybody. எந்த ஒரு நபரையும் நீங்க நம்ப வேண்டாம். Do not believe any person. எந்த நபரும் உங்களுக்கு சுகத்து கொடுக்க முடியாது. Not a person, no person can give you healing. வெறும் அவருடைய வார்த்தை மட்டும் தான் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியும். Only his word can give you healing. ஜனங்கள் சொல்லுவாங்க, People say, கர்த்தாவே நம்முடைய நாமத்தினாலே அற்புத அடையாளங்கள் செய்தேனே, Lord, we did many miracles by your name. தீர்க்கதரிசனம் சொன்னேனே, I prophesied, பிசாசுகளை துரத்தினேனே. I drew out Satans. ஆனா கர்த்தர் சொன்னார், But God said, நான் உங்களை அறியேன். I do not know you. அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு நீங்கி போங்கள் சொல்லி சொன்னார். Oh, the evil doers, get away from me. சோ இந்த வார்த்தையை சொன்னது காரணம் என்ன? So why did he say this word? அவங்க அற்புத அடையாளம் மேல தான் நம்பிக்கை வச்சிருந்தாங்க. They believed only in miracles. ஆனா வார்த்தை மேல நம்பிக்கை வைக்கல. They did not believe in the word. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றல. They did not fulfill the wish of God. இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதா காணப்படணும். Today we should be shown that we are fulfilling the word of God. கர்த்தருடைய சித்தம் என்ன? What is his wish? அது எங்க இருந்து நீங்க அறிந்து கொள்ள முடியும்? How will you know it? அது தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் வெளிப்பட முடியும். You will know it from the word of God. அவருடைய வார்த்தை இல்லாம அவருடைய சித்தத்தை நீங்க அறிந்து கொள்ள முடியாது. Without the word of God you cannot understand his will. இன்னைக்கு நம்மளுடைய சித்தத்தை அறிஞ்சிட்டோம்னா, if we understand his wish, அவருடைய கரம் உங்க மேல இருக்குது. that means his hand is upon you. நீங்க அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவீங்களா காணப்படுங்க. You have to be a person fulfilling his wishes. யெகோஷுவா ஒரு தடவை once Yehoshua, அவர் ஒரு நூற்றுக்கு அதிபதி சந்திக்கிறான். there was a centurion who met him. அவருடைய வேலைக்காரன் வீட்ல வியாதிப்பட்டு கிடக்குறான். His servant is sick but he is at home. ஆனா அந்த நூற்றுக்கு அதிபதி கர்த்தர்ட்ட வந்து, that centurion came to God. நீர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், you just say a word, என் வேலைக்காரன் சுத்தமாயிருவான், and my servant will be healed. நீர் என்னுடைய வீட்டுக்கு வர நான் தகுதி இல்ல, I'm not worthy that you come to my house. ஆனா ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, but you speak a word, என் வேலைக்காரன் சரியாயிருவான், my servant will be healed. பாருங்க பைபிள் சொல்லுது. See the Bible says, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, Matthew 8:8, அங்க நூற்றுக்கு அதிபதி அருமையான ஒரு வார்த்தை சொல்றார். the centurion says a beautiful word. நீர் என் வீட்டுக்குள்ள வர நான் தகுதி இல்ல, I'm not worthy that you come to my house. நீர் ஒரு வார்த்தை சொல்லும், you speak a word, என் வேலைக்காரன் சுத்தமாவான், and my servant will be healed. பாருங்க இம்மீடியட்டா அவன் சுத்தமாயிட்டான். See, at the same moment the servant was healed. அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி he sends his word, அங்க அந்த வேலைக்காரனை சுத்தமாக்குனார், and he healed that servant. சோ மேசியாவினுடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையில வல்லமை இருக்குது. So there is power in the word which comes out of the mouth of Messiah. அப்ப நீங்க யாரை நம்பணும்? So whom should you trust on? எதை நம்பணும்? Whom should you believe? தேவனுடைய வார்த்தை மேல விசுவாசம் வைங்க. Believe the word of God. எந்த மனிதனையும் நீங்க பார்க்க வேண்டாம். Do not see any man. இந்த குதிரைக்கு வந்து இந்த கடிவாளத்தை போடுவாங்க. For horse they put that block to an eye.
அது நேரா போறதுக்காக அது போடுறது உண்டு. So they put it because so that the horse goes straight. அது இடது பக்கமும் வலது பக்கமும் பார்க்க கூடாது. It should not link to the left or right. அது இடது பக்கம் வலது பக்கம் பார்த்துச்சுன்னா, If it sees to the left or right, நல்ல செழிப்பான இடமா இருந்துச்சுன்னா அப்புறம் அங்க வண்டி உருட்டிட்டு போயிரும். if it sees any greenery, it will take you to that greenery. சோ அது அதனுடைய கண்ணுக்கு பக்கத்துல அந்த கடிவாளத்தை போடுவாங்க. So near the eye they put the blinkers. சோ இது வந்து நேரா பார்க்கிறதுக்காக. So this is for the horse to see straight. சோ இன்னைக்கு உங்க கண்களுக்கு நீங்க இந்த கடிவாளத்தை போட்டுருங்க. So today you put the blinkers to your eye. நீங்க இடது பக்கமும் வலது பக்கமும் பார்க்க வேண்டாம். You don't see to the left or right. நீங்க மத்த ஊழியக்காரங்க என்ன செய்றாங்கன்னு பார்க்க வேண்டாம். You don't see what other servants do. மத்த விசுவாசிகள் என்ன செய்றாங்கன்னு பார்க்க வேண்டாம். You don't need to see what other believers நீங்க do. பார்க்கக்கூடிய ஒரு வார்த்தை மட்டும்தான். You just have to see to the word of God. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறி என்ன அப்படினா, Today what I have to tell you, நீங்க தேவனுடைய வார்த்தையை மாத்திர பார்த்து நடங்க. you look only to the word of God. சிலவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். Some have the fear. நான் இப்படி சொன்னா, if I say this thing, இவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க? What will they think about me? இதுதான் சத்தியத்தை மறைக்கிற ஒரு காரியம். This is hiding the truth. சத்தியத்தை அறிக்கை செய்யுங்க. You confess the truth. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God will bless you. அவருடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையில் வல்லமை உண்டு. There is power in the word which proceeded out of the mouth அது of God. குணமாக்கும். And that will heal. பாருங்க, இந்த ராஃபாங்கிற வார்த்தையில இந்த காரியத்தை வைத்திருக்கிறார். See, the word Rapha has this thing. இந்த ராஃபாங்கிற வார்த்தை முதல்ல எங்க கொடுக்கப்பட்டிருக்கு அப்படினா, where is this word Rapha given first? பாருங்க, ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம், Genesis 20th chapter. அதுல 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். If you read the 17th verse, so Abraham prayed unto God, and God healed Abimelech and his wife and his maidservant, and they bare children. பாருங்க, வேதம் சொல்லுது, the Bible says, இந்த அபிமெலேக் வந்து சாராவை தூக்கிட்டு போன உடனே, now when Abimelech had taken Sarah, சாராவின் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய குடும்பத்தையே அவர் கர்ப்பத்தை அடைச்சிட்டார். Because of Sarah, God blocked the wombs of the family of Abimelech. So எல்லாருடைய கர்ப்பம் அடைபட்டிருக்குது. So all their wombs were blocked. So இப்போ பாருங்க, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையானது, see, the word which proceeded out of the mouth of God, அது வெறுமையா கர்த்தரிடத்தை திரும்பாது. அது தேவன் அனுப்பின காரியம் நிறைவேற்றிதான் திரும்பும். It will not return back to God without fulfilling it. It will fulfill and then come back to him. So தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றிதான் வரும். So it will fulfill the will of God and come back. So ராஃபாங்கிற வார்த்தை எதுக்கு முதல்ல அனுப்பப்பட்டது? So the word Rapha was sent for what? பாருங்க, இங்க வேதம் சொல்லுது, the Bible says, இங்க சாராவின் நிமித்தம் அபிமெலேக்குடைய குடும்பத்தினுடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்தார். Because of Sarah, the whole family of Abimelech was cursed with a barrenness. பாருங்க, அந்த காரியத்தை செய்த நிமித்தம், because of that, இங்க பெரிய ஒரு சாபம் நடந்துட்டு இருக்குது. there was a big curse on him. இப்போ ஆபிரகாம் ஜெபித்தான். Now Abraham prayed, கர்த்தர் குணமாக்கினார். and God healed. அங்க ராஃபாங்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்குது. There it's given as Rapha. இந்த ராஃபாங்கிற வார்த்தை எதுக்கு அனுப்பப்பட்ட ஒரு வார்த்தை? Why the word Rapha is sent? அது கர்ப்பத்தை குணமாக்குறதுக்காக அனுப்பப்பட்ட ஒரு வார்த்தை. It is sent to heal the womb. இன்னைக்கு சபையினுடைய கர்ப்பம் குணமாகணும். Today the womb of the church has to be healed. சபைக்கு கர்ப்பம் இருக்குது. There is a womb for the church. ஆனா இந்த கர்ப்பம் அடைப்பட்டு இருக்குது. But that womb is blocked. இந்த கர்ப்பம் திறக்கப்பட்டாதான், if the womb is opened, தேவ புத்திரர்கள் வெளிப்பட முடியும். the sons of God will be revealed. So இந்த தேவபுத்திரர் வெளிப்படுறதுக்கு, so that the sons of God be revealed, தேவனுடைய வாயிலிருந்து ராஃபாங்கிற வார்த்தை புறப்பட்டு வந்திருக்குது. the word Rapha is come out of the mouth of God. கர்த்தர் அந்த கர்ப்பத்தை குணமாக்குவார். God will heal that womb. இன்னைக்கு உங்களுடைய சபை எப்படி இருக்கிறது? Today how is your church? உங்க சபையினுடைய கர்ப்பம் தேவபுத்திரரை வெளிப்படுத்துதா? Your church, is it revealing the sons of God? உங்களுடைய சபைக்கு ஒரு குணமாக்கும் வல்லமை தேவை. Your church needs that healing power. உங்களுடைய சபையின் கர்ப்பம் குணமாகணும். Your church womb has to be healed. அதற்காக கர்த்தர் ஒரு வார்த்தை அனுப்பி இருக்கிறார். For that God has sent a word. அதுதான் ராஃபா. That is Rapha. அது மேல நம்பிக்கை வைங்க. We believe that. கர்த்தருடைய நாமத்து மேல நம்பிக்கை வைங்க. Believe in the name of the Lord. கர்த்தருடைய வார்த்தை மேல நம்பிக்கை வைங்க. Believe in the name of the word. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். He will bless you. பாருங்க, இந்த யெகோவா ராஃபாங்கிறது இரண்டாவது காம்பவுண்ட் நேம். See, this Jehovah Rapha is a second compound name. இப்போ அடுத்த